கடைசி காலத்தில் நடக்கப் போகிற சில சம்பவங்களை சுட்டிக்காட்டுகிற பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கடைசி கால சம்பவங்களை முன்னுரைப்பதாக தோன்றுகிற அனைத்து சம்பவங்களையும் குறித்து ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். விசாலமான கருத்துக்களாக இருந்தாலும் சரி, மறைமுக குறிப்புகளாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் கவனமாக ஆராய வேண்டும். அபத்தமான முடிவுகளுக்கு வருமளவிற்கு சிறு விவரத்தை எல்லாம் நாம் முக்கியப்படுத்தக்கூடாது. ஊமைகளை எப்படி படிக்கிறோமோ அதுபோல நாம் படிக்க வேண்டும். முக்கிய கருத்துகள், நியதிகள் தான் நாம் தேடி பார்க்கிற உண்மைகளாக இருக்க வேண்டும். மறைவான சத்தியத்தை நான் சொல்லப் போகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு சிறு தகவலையும் நாம் குறைந்து கொண்டிருக்கக்கூடாது. யோனா, பெல்சாத்சார், கோரேஸ் ஆகியோரின் அனுபவங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். வேதாகம நபர்களின் வாழ்க்கையை எங்களுக்கு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிற அக்கறையுள்ள தேவனே, தீர்க்க தரிசனங்களில் வருகிற நபர்களின் வாழ்க்கையில் இருந்தும் எங்களுக்குள்ள திருஷ்டாந்தங்களை கண்டுபிடிக்க இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நீங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த படத்தில் இருக்கிறவருடைய பெயர் சார்லஸ் ரேனியஸ். இவர் ஜெர்மனியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த நற்செய்தி அறிவிப்பாளர். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் இங்கே அவர் ஊழியம் செய்தார். திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் 400 திருச்சபைகளையும் 200 பள்ளிகளையும் அவர் துவங்கியிருக்கிறார். 6 வருடங்கள் தான். இந்த 6 வருடங்களில் அவர் சாதித்தது பெரியவை. இவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒரு நபருடைய அனுபவத்தை பற்றி நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவருடைய பெயர் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது. ஐயாசாமி என்று நாம் வைத்துக்கொள்வோம். இவர் சபையிலே சேர்ந்தார். விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து வந்தவர். சபையிலிருந்து அவருக்கு உதவி கிடைத்தது, படிப்பு கிடைத்தது. அதெல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை தந்தது. ஆராதனை நடத்தக்கூடிய அளவிற்கு அவர் ஈடுபாடு காட்டினார். விக்கிரக ஆராதனை கூடாது என்றெல்லாம் பேசுவார். ஆனால் குடும்பத்தில் நடக்கிற விழாக்களிலே அவர் கலந்து கொண்டு அவர்கள் வணங்குகிற விக்கிரகங்களை இவரும் வணங்குவார். அவரிடத்தில் இதை பற்றி கேட்டால், நான் இயேசுவை நம்புகிறேன், ஆனால் என் ஜாதியை நான் விட்டு கொடுக்க முடியாது, என் உள்ளம் தேவனுக்கு தெரியும் என்று சொல்லுவார். இந்த நிலையை பார்த்த போது ரேனியஸ் அவரை சபை பொறுப்பிலிருந்து அகற்றினார். கிறிஸ்தவ வார்த்தைகளை பேசினாலும் இயேசுவை நம்பாத நிலை இந்த ஐயாசாமியிடம் காணப்பட்டது. அநேக சமயங்களில் நாமும் கூட அப்படித்தானே இருக்கிறோம். ஆண்டவரை பற்றிய வார்த்தைகளை பேசுகிறோம். பேசுகிற வார்த்தைகள் ஜெபம், உபவாசம், தேவனுடைய தன்மை, வேத ஆராய்ச்சி போன்ற காரியங்களில் நாம் ஈடுபட்டாலும், இவற்றையெல்லாம் நாம் பேசினாலும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாத நிலை இருந்தால், தேவனை நாம் நம்பாதவர்களாக காணப்பட்டால் நம்முடைய நிலைமை மோசமாக இருக்கும் அல்லவா? ஆனாலும் எல்லோரையும் திருத்துவதற்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயாசாமியும் ஒரு நாள் தன்னுடைய தவற்றை உணர்ந்தார். பகிரங்கமாக எல்லாரும் மத்தியிலும் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டார். நான் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் என்று சொன்னார். ரேனியஸ் ஐயர் மிகவும் அக்கறையோடு கூட அவரை திரும்ப சபையிலே சேர்த்து அவரை ஆதரித்தார் என்று அவரை பற்றி சொல்லப்படுகிறது. இதுபோன்ற விசுவாசிகள் தான் என்று தீர்க்கதரிசிகள் கூட இதுபோல் நடந்திருக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் ஒருவர் தவிர நல்லவர் எவரும் இல்லை அல்லவா? ஒரு பாவமும் செய்யாமல் நீதியே செய்யத்தக்க நீதிமான் பூமியிலே இல்லை என்று தானே வேதாகம் சொல்கிறது. வேதாகம் சொல்வது எப்படி பொய்யாக முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் அதுபோன்று நாம் தவறி விழுந்து விடும்போது அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நாம் எண்ண அவசியமில்லை. நாம் மீண்டு வரலாம். ஆண்டவர் அடுத்த வாய்ப்பை நமக்கு தருவதற்கு எப்பொழுதுமே காத்திருக்கிறார். ஏனென்றால் தேவன் அக்கறையுள்ள அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தயங்கின தீர்க்கதரிசியை பற்றி நாம் முதலாவதாக பார்ப்போம். யோனாவின் நம்பிக்கையும் அறிவும் எப்படிப்பட்டவை? யோனா தன்னை பற்றி என்ன நினைத்தார்? உண்மையில் அப்படி வாழ்ந்தாரா? யோனாவின் கதை முழுவதையும் நாம் இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை ஆண்டவர் நினிவேக்கு போச்சொன்னார். அவர் இருந்த இடத்துல இருந்து வடக்கே அவர் பயணம் செய்திருக்க வேண்டும். ஆனால் நேரெதிரே தெற்காக பயணம் செய்து யோபா பட்டணத்திற்கு வந்து அங்கே இருந்து தர்சீசுக்கு செல்வதற்கு கப்பலில் ஏறினார். வெளியில் புயல் உண்டாயிற்று. புயலுக்கு காரணம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக சீட்டு போட்டு பார்த்தார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. யோனாவை எழுப்பி விசாரித்து போது, அப்பொழுது அவன் தூங்கி கொண்டிருந்தான்.
அவனை எழுப்பி விசாரித்த போது, நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொன்னான். நாம் சொல்கிறோம் அல்லவா, அப்படித்தான். நான் கிறிஸ்தவன், எனக்கு சத்தியம் தெரியும், நான் முதல் தூதை நம்புகிறவன் என்றெல்லாம் நம்பி குறித்து மார்த்தட்டுகிறோம் அல்லவா, அப்படித்தான் இவரும் மார்த்தட்டினார். ஆனால் சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் அவருக்கு பயபக்தி அந்த சமயத்தில் இருந்ததா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். கடைசியில் அவரை கடலிலே தூக்கி போடுகிறார்கள். ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கியது. அந்த மீன் அவரை நினிவே நகரத்திற்கு கொண்டு செல்கிறது. அப்படி மீனின் வயிற்றில் இருக்கும்போது மனம் திரும்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். கடைசியில் ஒரு வழியாக நினிவேயை சுற்றி தேவனுடைய செய்தியை அவர் அறிவிக்கிறார். செய்தியெல்லாம் சொல்லி முடித்த பிறகு நினிவேயை தேவன் எப்படி அழிக்கப் போகிறார் என்பதை பார்ப்பதற்காக மலையில் உட்கார்ந்து காத்திருக்கிறார். எதுவும் நடக்கவில்லை. யோனாவுக்கு புரிந்துவிட்டது, நினிவேயில் இருந்த மக்கள் மனம் திரும்பி விட்டார்கள், தேவன் அவர்களை மன்னித்து விட்டார். அப்பொழுது தேவனிடத்தில் அவர் பேசுகிற வார்த்தைகள் தேவனை பற்றி அவருடைய நினைப்பு என்ன என்பதை நமக்கு காட்டுகிறது. நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதைத்தான் சொன்னேன், அதனால்தான் நான் இங்கே வரவில்லை, நான் தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் எப்படிப்பட்டவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், இதெல்லாம் எனக்கு தெரியும். தேவனே, நீர் நல்லவர், வல்லவர், அதனால் நீர் இப்படித்தான் செய்வீர் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் விரும்புவது அதல்ல. நான் என்ன சொன்னேனோ அது நிறைவேற வேண்டும். என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும். அநேக சமயங்களில் நாமும் கூட அப்படித்தானே நடந்து விடுகிறோம். என்னுடைய வார்த்தை, என்னுடைய கருத்து, நான் சொல்வது முக்கியம் என்று நான் நினைத்து விடுகிறேன். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு மனப்பக்குவம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவனை பற்றிய தகவல் எல்லாம் எனக்கு இருந்தாலும், தேவனை பற்றி நான் சரியாக இருந்தாலும், எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன என்று எனக்கு தெரிந்தாலும், வாழ்க்கையில் நான் அதை விசுவாசிக்கவில்லை என்றால் என்ன பயன் இருக்கிறது? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரைகளிலோ அவரை மறுதளிக்கிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். என்னுடைய நிலைமை என்ன என்று நான் யோசித்து பார்க்கிறேன். தேவனை பற்றி நான் சொல்லுகிற அறிக்கையின் பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் நடக்கிறேனா இல்லையா என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியாகும். யோனாவின் அனுபவம் நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறது. நமக்கு தெரிந்துள்ளபடி தேவனுடைய ஆசை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முடிவு காலத்தில் நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முதலாம் தூதை அறிந்த பிறகு முதலாம் தூதை பற்றி சொல்லும்போது வெளிப்படுத்தல் 14:6 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் நித்திய சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும். தேவன் என்னை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். பூமியில் வாசம் பண்ணுகிற சகல மக்களும் என்று சொல்லும்போது என்னை விரோதிக்கிறவர்கள் கூட அதில் இருக்கிறார்கள். எனக்கு பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள். நான் விரும்பாத பழக்க வழக்கமுடையவர்கள் இருக்கிறார்கள். நான் விரும்புகிறபடி நம்பாதவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நான் விரும்புகிறபடி பேசாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக சொல்லுகிறார் என்று வேதாகம் சொல்கிறது. ஆம், சண்டை யுத்தம் அல்ல, சமாதானம்தான் நற்செய்தி. அந்த நற்செய்தியை நாம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சமாதானத்தை சொல்ல வேண்டும், நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்ல வேண்டும். அது செய்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய வேலை மக்களுக்கிடையே சண்டை மூட்டி விடுவதல்ல, சமாதானத்தை உண்டாக்குவது. நம்முடைய வேலை துர்க்காரியங்களை பேசுவதல்ல, நற்காரியங்களை பேசுவது. நம்முடைய வேலை நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொல்வதல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படலாம் என்று சொல்வது. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிறவன் தான் சுவிசேஷகன் என்று ஏசாயா 52:7 சொல்கிறது. சுவிசேஷம் என்று சொல்லும்போது
பல சமயங்களில் நாம் தவறாக அதை நினைத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பெயரை சொல்லிவிட்டால், அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லிவிட்டால் போதும் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை எப்பொழுது நாம் ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய மனதில் சமாதானம் இருக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு அவரால் முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு பிறக்கும். தகவல் தெரிந்திருந்தும் மற்றவர்களை பிடிக்காததால் தேவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்களை தேவன் ஏற்றுக்கொள்வாரா என்றால் ஏற்றுக்கொள்வார். யோனாவை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? கடைசி வரைக்கும் தேவனுடைய வழிக்கு அவர் வந்ததாக தெரியவில்லை. ஆனாலும் அவருடைய வரலாறு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒன்றானது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காட்டுகிறது. தேவனுடைய போராட்டம் எப்படிப்பட்டது என்பதை காட்டுகிறது. என்னோடு கூட தேவன் அப்படித்தான் போராடுகிறார் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு பிடிக்காத செயல்களை செய்த காலத்தில் கூட தேவன் என்னை நேசித்தார். தேவனுடைய அன்பு அத்தகையது. அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். மோசமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் திருத்த வேண்டும் என்றுதான் அவர் கடைசி வரைக்கும் போராடுகிறார். நாம் நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, நாம் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழவிட்டாலும் நம்மை மாற்றுவதற்கு இறுதி வரை அவர் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்ற ஒரு போதகர் அமெரிக்காவிலே ஊழிய செய்து வந்தார். 18ஆம் நூற்றாண்டில் அங்கு ஏற்பட்ட முதல் மாபெரும் விழிப்புணர்வில் இவருக்கும் ஒரு பங்கு உண்டு. தனி மனிதனின் பக்தி, மனம் திரும்புதல், இயேசுவின் மேல் விசுவாசம், ஒழுக்கமான வாழ்க்கை, கிறிஸ்தவ தயாளம் ஆகிய காரியங்களை குறித்து அவர் பேசினார். ஆப்பிரிக்க அடிமைகளும் வெள்ளைக்காரர்களும் கிறிஸ்துவுக்குள் சமம் என்று எழுதினார். ஆனால் அவர் வாழ்ந்த பகுதியாகிய ஜார்ஜியா குடியிருப்பில் அடிமைகளை வைத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர் காரணமாக இருந்தார். அவர் அனாதை இல்லம் வைத்திருந்தார். அந்த இல்லம் நடத்தப்படுவதற்காக அவர் சில தொழில்களை செய்தார். அந்த தொழில்களுக்கும் அடிமைகளை வைத்திருந்தார். பேசுவது ஒன்று, செய்வது ஒன்றா என்ற கேள்வி ஏற்படலாம். இன்றைக்கும் கூட நாம் அப்படிப்பட்டவர்களை பார்க்கலாம். ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற நாம் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். நாம் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்டவர்களையும் திருத்துவதற்கே தேவன் முயற்சி செய்கிறார். ஒன்றை நாம் அறிந்திருக்க வேண்டும். நினிவேயை திருத்துவதற்காக யோனாவை அனுப்பியதற்கு காரணம் நினிவே திருந்துவதற்காக மட்டுமல்ல, யோனா திருந்துவதற்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கிறது. நாம் திருந்துவதற்காக நம் மூலமாக தேவன் பேசுகிறார். தேவன் சொன்னதை உடனடியாக ஏற்றுக்கொண்டது யார் என்று பாருங்கள். யோனாவா, நினிவே மக்களா? யோனா அதை ஏற்றுக்கொள்வதற்கு போராடுகிறார். ஆனால் நினிவே மக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனோடு போராடுகிறவர்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் தேவனை அறியாதவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் தேவனுடைய வழியை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மனம் திரும்புதலின் ஊழியம் என்று சொல்லும்போது யோனா நினிவே மக்களுக்கு செய்த ஊழியம் மாத்திரமல்ல, யோனா தனக்கே செய்து கொண்ட ஊழியம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தகவல் மாத்திரம் தெரிந்திருந்தால் என்ன ஆகும் என்பதை கொரிந்தியரில் என வாசிக்கிறோம். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். தேவனை பற்றிய அறிவு யோனாவுக்கு இருந்தது, தன்னை பற்றிய அறிவு யோனாவுக்கு இருந்தது. ஆனால் நினிவே மக்கள் மேலே அவருக்கு அன்பு இல்லை. அன்பு இருந்தால் அவர் செயல்பட்டிருந்த விதம் வித்தியாசமானதாக இருக்கும். பவுலின் இந்த வார்த்தைகளை நாம் நினைவில் வைக்க வேண்டும். யோனாவின் வாழ்க்கை இதை தெளிவாக நமக்கு காட்டுகிறது. யோனாவின் ஊழியத்தால் பயன் இருந்ததா? இயேசு சொல்வதை பாருங்கள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். புரிகிறதா? யோனாவை காட்டிலும் பெரியவராகிய இயேசு அங்கே இருந்தார். யோனாவுக்கு அந்த மக்கள் மேலே அன்பு இல்லை, ஆனால் இயேசுவுக்கு அன்பு இருந்தது. அதுதான் வித்தியாசம். அதனால் தான் யோனாவை காட்டிலும் பெரியவர் என்று தம்மை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். நினிவே என்பதற்கான அசீரிய சொல் இந்த திரையில் நீங்கள் பார்க்கலாம். அது நினுவா என்று சொல்வார்கள். ஆப்பு வடிவ படை எழுத்துக்களவை. முதல் படை எழுத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா? மீன் என்பதாகும். தைக்ரீஸ் அல்லது இதக்கேல் என்று சொல்லப்பட்ட ஆற்றங்கரையில் நினிவே இருந்தது. அசூர் புறப்பட்டு போய் நினிவேயை கட்டியதாக ஆதியாகமம் 10:11 கூறுகிறது. அசூர் என்கிற பெயரில் இருந்து தான் அசீரியா என்கிற பெயர் வந்தது. இந்த நினிவே என்கிற பெயரை மீனுக்கும் அந்த நகரத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கப் போகிறது என்பதை முன்னுரைப்பதாக
இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலே நினிவேக்கு செய்ய போகிறதை முன்னறிந்த ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு பெயர் வைக்கும் போதே பெயரிலே மீனை வைத்து விட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று தேவனுக்கு தெரியும். நாம் அதை புரிந்து கொண்டிருப்பதனால நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் சமாதானம் இருக்க வேண்டும். இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் தாம் வந்ததால் தமக்கு சிலுவை காத்திருக்கிறது என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் பாவிகளை ரட்சிப்பதை அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது. தன்னுடைய வசதிகளை அவர் முக்கியமாக எண்ணவில்லை. இந்த பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாக இருந்தது. யோனா தன்னுடைய சொந்த பாவத்தை நிமித்தமாக மீனின் வயிற்றில் 3 நாட்கள் இருந்தார். ஆனால் இயேசுவோ நம்முடைய பாவங்களை நிமித்தம் கல்லறையில் 3 நாட்கள் இருந்தார். சிலுவையில் அவருடைய அன்பு தெளிவாக நமக்கு தெரிகிறது. சிலுவையை நாம் பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். சிலுவையில் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் நிகழும். ஜேம்ஸ் கார்டினர் என்று ஒருவர் இருந்தார். ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். அவர் படையிலே உபதளபதியாக இருந்தார். ஆனால் அவர் ஒரு குடிகாரர், பெண் பித்தர், சூதாடி, கடவுளை பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர். இப்படித்தான் 1719ஆம் ஆண்டு ஒரு நாள் ஒரு பெண்ணுக்காக காத்திருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய வீட்டில் கிடந்த ஒரு புத்தகத்தை அவர் பார்த்தார். தி கிறிஸ்டியன் சோல்ஜர் என்கிற அந்த புத்தகம் அவருடைய பார்வை ஈர்த்தது. அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அவருடைய உள்ளம் அந்த சமயத்தில் மாற ஆரம்பித்தது. அப்பொழுது அறை முழுவதும் திடீரென்று பிரகாசமாயிற்று. பார்த்தால் இயேசுவானவர் சிலுவையில் தொங்குவதான ஒரு காட்சி அவருக்கு தெரிந்தது. நான் உனக்காக இதை செய்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்பதாக அவர் உணர்ந்தார். தரையில் விழுந்தார், அழுது புரண்டார். ஆண்டவரே, என்னை மன்னித்துவிடும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையின் மேல் வாழ மாட்டேன், நான் வித்தியாசமாக வாழுவேன் என்று தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனை செய்தார். அதற்கு பிறகு அவர் மிகுந்த அன்புடையவராக, பொறுமைசாலியாக, தாழ்மை உள்ளவராக செயல்பட்டதாக வரலாறு சொல்கிறது. உடன் வீரர்களில் ஏராளமானவர்களை சிலுவை அண்டை அவர் வழிநடத்தினார். யோசித்து பாருங்கள், அவர் பாவியாக இருக்கிறார், மோசமாக இருக்கிறார் என்று தேவன் அவரை ஒதுக்கவில்லை. அவர் பாவியாக இருந்தபோதே தேவன் அவரை துரத்தினார். உதாரி தகப்பன் அப்படித்தானே. இளைய மகன் எப்பொழுது வருவான் என்று காத்திருந்த அந்த தகப்பன் அன்பிலே ஊதாரி தகப்பன் தானே. என்னையும் கூட தேவன் இப்படித்தான் நேசிக்கிறார் என்கிற உணர்வு மற்றவர்களை நேசிக்கிறவனாக நான் வாழ்வதற்கு எனக்கு தூண்டுகோலாக அமைகிறது. சரி, அது இருக்கட்டும். நினைவு அழியும் என்று சொன்னபடி அழிய வேண்டும் அல்லவா? தேவனுடைய வார்த்தை என்ன ஆகுது? தேவன் சொன்னதை செய்வார் அல்லவா? ஏன் செய்யவில்லை? இந்த கேள்விக்கான பதிலையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். நிபந்தனை தீர்க்க தரிசனம் என்று இது போன்ற தீர்க்க தரிசனங்களை சொல்கிறார்கள். சிலரை மிரட்டினால் அவர்கள் திருந்துவார்கள் என அப்படிப்பட்டவர்களை மிரட்டி திருந்த வைக்கிறார். இறைமைய மூலமாக அவர் சொல்வதை பாருங்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அடிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். உன்னை அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அவருடைய சமூகத்திலே விழுந்து கெஞ்சினார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். யோனா பிரசங்கம் பண்ணிய போது, நீங்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் என்றெல்லாம் சொல்லவில்லை, நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று தான் சொன்னார். ஆனால் நகரத்து ஆண்டவரும் சரி, நகரத்து மக்களும் சரி, அவர் ஒரு வேளை நம்மில் இறங்குவார் என்று சொல்லி ஜெபித்தார்களாம். எந்த நிலையில் நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் தேவனிடத்தில் திரும்பலாம். தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிறார். என்ன நடக்கும் என்பது தேவனுக்கு முன்பே தெரியாதா? போய் பிரசங்கம் பண்ணிய மாத்திரத்தில் மாறுவார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரிந்தது தானே. ஆனால் தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் நியாய விசாரணை எல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 82:1 ஒன்றை நாம் வாசிக்கிறோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவ சபை என்று ஒரு சபை இருப்பது நமக்கு தெரிகிறது. யோபு 1ஆம் அதிகாரத்தில் அந்த சபை கூடியிருப்பதை பார்க்கிறோம். அங்கே அநேகர் கூடியிருந்தார்கள். அவர்களை தேவர்கள் என்று சொல்கிறார். தேவர்கள் என்கிற வார்த்தையை நியாயாதிபதிகள் என்று மொழிபெயர்க்கலாம். ஆம், நீதிமன்ற சபை ஒன்று பரலோகத்தில் இருக்கிறது. அவ்வப்போது அங்கே விசாரணை நடக்கிறது. தானியேல் 4:17 நீங்கள் பார்த்தால் நேபுகாத்நேச்சாருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தேவதூதர்கள்
தீர்மானித்து தீர்ப்பு சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். தானியேல் 7:10 கடைசி கால விசாரணை பற்றி சொல்லும்போது நியாய சங்கம் உட்கார்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த விசாரணையில் தூதர்களுக்கு தேவன் பங்கு கொடுக்கிறார். நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்று வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். எனவே இந்த விசாரணையிலெல்லாம் தேவனுக்கு தெரியாததினால் அந்த விசாரணை நடக்கவில்லை. விசாரித்து தான் தேவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் என்றால் தேவனை நாம் தேவனாக பார்க்கவில்லை, ஒரு மனிதனாக பார்க்கிறோம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். இப்படியானால் ஏன் விசாரணை நடக்கிறது? தேவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த நீதிபதிகளுக்காக, தேவ தூதர்களுக்காக இந்த விசாரணை நடக்கிறது. அந்த தூதர்கள் மத்தியில் தேவன் சொல்வதெல்லாம் சரிதான் என்கிற உணர்வு உண்டாகிறது. தேவனுடைய சிந்தனையும் நம்முடைய சிந்தனையும் ஒன்று இல்லை. பூமியை பார்க்கும் வானங்கள் உயரமாக இருப்பது போல நம்முடைய வழிகள், நம்முடைய சிந்தனைகளை பார்க்கலாம் தேவனுடைய வழிகள் உயர்ந்தவைகளாக இருக்கின்றன. அதனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கிடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கிடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார். புரிகிறதா? நம்மை அழிப்பதற்கு அவர் காத்திருக்கவில்லை, நம்மை மன்னிப்பதற்கு காத்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். திரும்பினால் நமக்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்ததாக மற்றவர்கள் கருதினாலும் தேவனுடைய பார்வை அப்படிப்பட்டது இல்லை. நம்முடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்கள் அவரை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்ற வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோம். அதற்கு ஒரு நல்ல உபமானமாக, உருவகமாக யோனாவின் வாழ்க்கையும் யோனா செய்த ஊழியம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நாம் சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. மனந்திருந்தாவிட்டால் என்ன நடக்கும்? பெல்சாத்சாருடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்க்கிறோம். அவர் ஒரு விருந்து வைத்தார். விருந்தில் மிகவும் துணிகரமாக தேவாலயத்து பாத்திரங்களை கொண்டு வந்து அவரும் அவருடைய குடும்பத்தாரும் அதிகாரிகளும் சாப்பிடுவதற்கு தீர்மானித்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு கையொறுப்பு ஒன்று தோன்றி மதிலில் ஏதோ ஒன்று எழுதுகிறது. அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, பயப்படுகிறார். இந்த பெல்சாத்சார் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நேபோபோலசார் என்கிற அரசன், அவர் நேபுகாத்நேச்சாரின் தகப்பன், 626 605 வரைக்கும் ஆட்சி செய்தார். இவருடைய காலத்தில் தான் இந்த புதிய பாபிலோன் என்கிற பேரரசு உருவாகிறது. அவருடைய மகன் நேபுகாத்நேச்சார், இவரே நமக்கு நன்றாக தெரியும், கடைசியில் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு முன்னதாக யூதர்களுக்கு அவர் கொடுமை செய்திருக்கிறார். இவருடைய ஆலயத்தை அளித்திருக்கிறார், எருசலேமை அளித்திருக்கிறார். ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் அவர் மனம் திரும்புகிறார். அவருடைய மகன் ஏவில் மெரோதாக்கும் மனம் திரும்பி இருப்பார் என்று தெரிகிறது. என்றால் யூத அரசனை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து தன்னோடு உட்கார்ந்து சாப்பிடும்படியாக சொல்லியிருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் இவரை நேபுகாத்நேச்சாரின் மருமகன் நெரிகிலிசார் என்பவர் கொண்டு விடுகிறார். மெய்தேவனை இந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டது மற்றவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. நெரிகிலிசார் என்பவர் நேபுகாத்நேச்சாரின் மகள் கஷா என்பவரை திருமணம் செய்திருந்தவர் என்று தெரிகிறது. இவர் 4 ஆண்டுகள் அரசாட்சி செய்கிறார், பிறகு இறந்து விடுகிறார். அவருடைய மகன் சிறுவன் லபாஷி மேரோதாக் என்பவன் சில மாதங்கள் ஆட்சி செய்கிறார், நேபுகாத்நேச்சாரின் பேரன். இவனை இன்னொரு மருமகன் கொன்று விடுகிறார், நபோனிடஸ். இவர் நேபுகாத்நேச்சாரின் மகள் நிட்டாகிரிசுடைய கணவராக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. நபோனிடஸ் ஆட்சி செய்த காலத்தின் பின்பகுதியில் தன்னுடைய மகன் பெல்சாத்சாரை இணை அரசராக ஆக்கியிருந்தார். எனவே பெல்சாத்சார் நேபுகாத்நேச்சாரின் பேரன் என்று தெரிகிறது. அந்த விருந்தை வைத்த போது பெல்சாத்சாரின் மனநிலை எப்படி இருந்தது? அவர் தன்னை தேவனுக்கு விரோதமாக உயர்த்தினார் என்று தானியேல் குறிப்பிடுகிறார். மதிலில் எழுதப்பட்ட எழுத்து என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரித்தான். ஒருவரால் முடியவில்லை. அப்பொழுது அவனுடைய அம்மா இங்கே வருகிறார். அவர் வந்து தானியேலை கூப்பிடு என்று சொல்கிறார். தானியேலை அழைத்த போது தானியேலை பார்த்து பெல்சாத்சார் பேசுகிறான், என்னுடைய தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து வந்த சிறை கைதிகளில் ஒருவன் தானே நீ என்று சொல்கிறான். என்ன தெரிகிறது?
அவன் கொஞ்சமும் மனம் வருந்தவில்லை. நேபுகாத்நேச்சார் இருந்த சமயத்தில் எப்படிப்பட்ட பதவியில் தானியேல் இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தானியேலின் தேவனை இவர்களுக்கு பிடிக்காததுனால தானியேல் இருந்த பதவியை எல்லாம் மறந்து ஆரம்பத்திலே சிறைக்கைதிகளில் ஒருவனாக இருந்தவன் தானே என்று பேசுகிறான். பிறகு சொல்லுகிறான், சரி இருக்கட்டும், நீ எனக்கு அர்த்தத்தை சொன்னால் உன்னை நான் 3ஆம் அதிபதியாக ஆக்குவேன் என்று சொல்கிறார். பெல்சாசார் என்று ஒரு அரசனே இல்லை, வேதாகமம் தவறாக சொல்கிறது என்று வேதாகமத்தை குறை கூறுகிறவர்கள் சிலர் சொல்லி வந்தார்கள். ஆனால் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது, பெல்சாசார் தன்னுடைய தகப்பனாகிய நபோனிடஸோடு இணை அரசராக பதவியேற்று அரசாங்கத்தை நிர்வகித்து வந்தார். அதனால் முதல் அதிபதி நபோனிடஸ், 2ஆம் அதிபதி பெல்சாசார், 3ஆம் அதிபதி பதவி தருவதாக சொல்கிறார். அவனால் அதைத்தான் தர முடியும். அதுக்கு முந்தின பதவிகளிலே ஏற்கனவே ஆட்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது பேசிய தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு என்ன நடந்தது என்றெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் உமக்கு தெரியும், தெரிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை நீர் தாழ்த்தவில்லை, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். பெருமை அநேக சமயங்களிலே நம்முடைய அழிவுக்கு காரணமாகி விடுகிறது. டைட்டானிக் கப்பலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அது ஒரு விபத்துக்கு உள்ளானது. அந்த கப்பலை உருவாக்கினவர்கள் அதை கனவு கப்பல் என்றார்கள், மூழ்காத கப்பல் என்றார்கள். தேவனால் கூட மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்று ஒரு மாலுமி சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அந்த கப்பலை குறித்து பெருமை அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் அந்த தொழில்நுட்ப பெருமையின் நிமித்தமாக கப்பலுக்கு எதுவும் ஆகாது என்கிற தவறான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததுனால தேவையான எண்ணிக்கை மீட்பு படகுகள் கூட அந்த கப்பலில் அவர்கள் ஏற்றவில்லை. எதற்காக மீட்பு படகு? எல்லோரும் பத்திரமாக போய் சேர்வார்கள், இந்த கப்பல் மூழ்கப் போவதில்லை என்றுதான் அவர்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். பனிப்பாறைகள் மத்தியிலும் வேகமாக செல்லலாம் என்கிற அகந்தை அவர்களுக்கு இருந்தது. அதனால் போக வேண்டிய வேகத்தை விட அதிகமான வேகத்திலே அவர்கள் சென்றார்கள். அதனால் தான் அவர் சொல்கிறார், டைட்டானிக்கை மூழ்கடித்தது பனிப்பாறை அல்ல, மனிதனின் அகந்தை. அகந்தை வரும்போது நம்முடைய பார்வை மங்கி போகிறது, நமக்குள்ள எல்லையை நாம் மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட தவற்றை செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரிய பேரரசின் ராஜாவுக்கே தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. அவர் கொல்லப்படுகிறார். பெல்சாசாருக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக விசாரணை நடந்தது என்று தானியேலின் வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன. தெக்கேல் என்று ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார்? நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். ஆம், உன்னை நிறுத்து பார்த்தார்கள், உன்னை குறித்து விசாரணை செய்தார்கள் என்பதாக தானியேல் சொல்கிறார். அன்று ராத்திரியில் கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான் என்று தானியேல் 5:30 வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் திருந்திய போது தேவன் அவரை மன்னித்தார். இந்த சமயத்தில் கூட பெல்சாசார், ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தால் வரலாறு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவன் சொல்வதாக இல்லை. நேபுகாத்நேச்சாருக்கு கூட விசாரணை நடந்தது என்று தானியேல் 4:17 சொல்கிறது. அந்த விசாரணையில் தேவதூதர்கள் நேபுகாத்நேச்சாருக்கு தீர்ப்பு சொன்னார்கள். நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்டது சிக்ஷை, பெல்சாசாருக்கு கொடுக்கப்பட்டது தண்டனை. ஆம், தேவ சபை இவர்களுக்கு தீர்ப்பு சொன்னது போல தீர்ப்பு சொல்ல வேண்டிய சூழ்நிலை உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் வரும். அதற்காகத்தானே அவர்களை நியாயாதிபதிகளாக தேவன் நியமித்திருக்கிறார். ஆனால் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து உபாகம் 1:17 வாசிக்கிறோம். விசாரிப்பதில் முகதாட்சணியம் பார்க்கக்கூடாது. பெரியவன் சொல்வதை எவ்வளோ தூரம் கவனமாக கேட்கிறீர்களோ அதே போல் சிறியவன் சொல்வதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். மனிதனின் முகத்திற்கு பயப்படாதீர்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறார், நியாய தீர்ப்பு தேவனுடையது. அப்படியானால் நியாய தீர்ப்பு சொல்லுகிற அதிகாரத்தில் உள்ளவர்கள் தேவனத்தில் கேட்டு இந்த மனிதனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை விசாரித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மிகவும் அவசியம். எது நல்லது, இது சரியில்லை என்பதெல்லாம் தேவனுக்கு தெரியும்.
அப்படி தேவனுடைய சமூகத்தில் போய் நாம் முறையிடும்போது தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். யோசபாத் ராஜாவை பல ராஜாக்கள் சேர்ந்து முற்றுகையிடுகிறார்கள். பெரிய கூட்டம் யுத்தத்திற்கு வந்திருக்கிறது. யோசபாத் ஜெபிக்கிறார், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க வேண்டும். ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆம், தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது அல்ல, தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது தான் மிக முக்கியம். எனவே பிரச்சனையை தேவனிடத்தில் விடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆபகுக் சொல்வதை பாருங்கள், கர்த்தாவே, நாங்கள் சாவதில்லை, நாங்கள் அழிந்து போகப் போவதில்லை, நாங்கள் உயிரோடு இருப்போம். ஆனாலும் கர்த்தாவை நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தேன். அவனே என்று சொல்வது நேபுகாத்நேச்சார் ராஜாவை. யூதேயா தேசத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் வைத்தாராம். கன்மலையை தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். நேபுகாத்நேச்சார் தண்டனை கொடுத்தார் என்பதல்ல, தேவன் கொடுக்க சொன்னார், நேபுகாத்நேச்சார் கொடுத்தார் என்பதுதான் உண்மை. 1260 வருடம் உபத்திரவத்தை பற்றி பேசும்போது கூட அந்தி கிறிஸ்து இவர்களை கஷ்டப்படுத்துகிறான் என்பதைத்தான் நாம் பிரதானமாக பார்க்கிறோம். ஆனால் அந்த கஷ்டம் ஏன் வர வேண்டும்? தேவனுக்கு நம்முடைய பிள்ளைகளை உபத்திரப்படுத்தி பார்ப்பதிலே சந்தோஷம் என்று நினைக்கிறீர்கள்? தேவையில்லாமல் எந்த உபத்திரவமும் வருவதில்லை. தானியேல் 12:7 வாசித்து பார்த்தால் ஒன்று தெரிகிறது. பரிசுத்தவான்களின் வல்லமையை முறியடிப்பதற்கு, சிதறடிப்பதற்கு தேவன் இந்த உபத்திரவத்தை பயன்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வல்லமை, நம்முடைய திறமை, நம்முடைய பலம் என்று நாம் நம்ப ஆரம்பிக்கிறோமா? அவற்றை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் தேவனை நம்புவது கடினமாகிவிடும். இஸ்ரவேலருக்கு தண்டனை கொடுத்த நேபுகாத்நேச்சாருடைய பேரனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. யார் அந்த தண்டனை கொடுத்தார்கள்? எப்படி கொடுத்தார்கள் பார்ப்போம். ஐபிராத் நதி வற்றி போனதாக வேதாகம் சொல்கிறது. அது எவ்வாறு வற்றியது? அப்படி ஐபிராத் நதி வற்றிய சமயத்தில்தான் நேபுகாத்நேச்சாருடைய பேரனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஐபிராத் நதியை வற்ற வைப்பதற்கு நிட்டோகிரிஸ் ராணி ஒன்று செய்ததாக ஹெரடோட்டஸ் குறிப்பிடுகிறார். ஐபிராத் நதியானது பாபிலோன் ஊருக்கு குறுக்காக ஓடியது. பாபிலோனை சுற்றிலும் கோட்டை கட்டியிருந்தார்கள். இந்த ஆறு உள்ளே செல்வதற்கு மாத்திரம் வழி இருந்தது. இந்த ஆற்றின் இரு கரையிலும் பெரிய மதில்களை கட்டியிருந்தார்கள். இந்த ஐபிராத் நதியை நிட்டோகிரிஸ் ராணி ஒரு முறை திசை திருப்பி சதுப்பு நிலத்திற்குள் பாய்த்து விட்டு அங்கே ஒரு சாலை அமைத்ததாக நாம் பார்க்கிறோம். கோரேஸ் அதை அறிந்திருந்து ஒரு வேளை அதே விதமான தொழில்நுட்பத்தை கோரேசும் பயன்படுத்தியிருக்கலாம் என்று தெரிகிறது. நதியை வேறு பக்கம் திருப்பி மதிலுக்கு அடியில் இருந்த தண்ணீர் உள்ளே சென்ற அந்த வழியில் தன்னுடைய படை வீரர்களை அவர் அனுப்பினார். அந்த படை சென்றபோது இரண்டு பக்கமும் இருந்த கோட்டையின் மதில் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. ஏசாயா 45:1 கோரேசை பற்றி சொல்லும்போது, உனக்கு முன்பாக எதிரிகளின் கோட்டை கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அப்படியே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கே காவலாளிகள் யாரும் இல்லை. ஒரே இரவில் அந்த நகரம் விழுந்து விட்டது. யூத தேசத்தை நேபுகாத்நேச்சாருடைய பாபிலோன் அழித்த போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்களாம்? நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியிலே வரவழைத்தவர் யார் என்று ஏசாயத்திற்கு சொல்கிறார். நாம் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் செல்லும்போது நம்மை மீட்கிறவர்களை தேவன் கொண்டு வருகிறார். கிழக்கே இருந்து கோரேஸ் ராஜா வருவதை பற்றி இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது. கோரேஸ் ராஜாவை பற்றி ஏசாயா 41 வாசிக்கிறோம். ஜாதிகளை தேவன் அவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ராஜாக்களுக்கு அவனை ஆண்டவனாக்கினார். அவர்களெல்லாம் அவனுடைய பட்டயத்திற்கு முன்பாக தூசியாக இருந்தார்கள். அவன் அவர்களை துரத்தினான். தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு அவனை நடக்க. யுத்த களம்தான். பாபிலோனிலே இரத்த களறி ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காமல் ராஜா மாத்திரம் கொலை செய்யப்படுகிறார். பட்டணம்
கல்தையருடைய கையிலிருந்து பெர்சியருடைய கைக்கு மாறுகிறது. தேவனை நாம் நம்புவது என்பது எவ்வளோ முக்கியமானது என்பதை நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் ஏன் நடந்தது? தேவன் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்க போகிறார் என்பதை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டார். யுத்தத்திற்கு மத்தியில் பிரச்சனை இல்லாமல் கோரேஸ் ராஜா அந்த நகரத்திற்குள்ளாக நுழைந்தார். 2ஆம் உலகப் போரின் போது நடந்த ஒரு சம்பவத்தை டன்கர்க் அற்புதம் என்று சொல்கிறார்கள். டன்கர்க் என்பது பிரான்ஸ் தேசத்தின் கடற்கரை பகுதி. 1940ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் உலகப் போரின் போது அந்த கடற்கரையில் 3,38,000 நேசப்படை வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் இங்கிலாந்தையும் பிரான்சையும் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் ஜெர்மானிய படை வந்து கொண்டிருக்கிறது. ஹிட்லருடைய படை நெருங்க நெருங்க இங்கே மக்களுக்கு ஒரே பயம், தப்புவதற்கு வழியே இல்லை. 3,38,000 பேர் கடல் வழியாக தப்ப வேண்டும், ஆனால் எந்த வழியும் இருப்பதாக தெரியவில்லை. அடுத்த பக்கம் சென்றால் எதிரியுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, அழித்து விடுவார்கள். அப்பொழுது இங்கிலாந்தின் ராஜாவாகிய 6வது ஜார்ஜ் தேசிய ஜெபம் அறிவித்தார். நாடு முழுவதும் ஒரு நாள் ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். எல்லோரும் ஜெபித்தார்கள். 3 அற்புதங்கள் நிகழ்ந்ததாக இல்லைவாதிகள் கூட ஒத்துக்கொள்கிறார்கள். திடீரென்று ஜெர்மானிய படையை 3 நாட்கள் ஹிட்லர் நிறுத்தி வைக்கிறார். அந்த 3 நாட்கள் நேசப்படை அங்கிருந்து தப்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அப்படி தப்பி அவர்கள் வர வேண்டும் என்றாலும் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடலில் எப்பொழுதும் கொந்தளிப்பு இருக்கும். ஆனால் இவர்கள் அங்கிருந்து தப்பி இங்கிலாந்துக்கு வந்து சேரும் வரைக்கும் 9 நாட்கள் கொந்தளிப்பாக இருந்த கடல் அமைதியாக இருந்தது. 3 நாட்களுக்கு பிறகு அவர்கள் யுத்தத்தை தொடரலாம் என்று நினைத்த போது பெரிய புயல் உண்டாயிற்று. அந்த புயலினாலே ஜெர்மானிய போர் விமானங்கள் இங்கிருந்தும் புறப்பட முடியவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் கப்பல்கள், படகுகள், மீன்பிடி படகுகள், உல்லாச படகுகள், கிட்டத்தட்ட 800 கடல் வாகனங்கள் பிரான்சில் இருந்து இங்கிலாந்துக்கு நேசப்படை வீரர்களை கொண்டு வந்து சேர்த்தது. எல்லா வீரர்களும் இங்கிலாந்துக்கு தப்பி வந்து விடுகிறார்கள். தப்புவதற்கு வழி இல்லாதது போல தெரியலாம், ஆனால் தேவனிடம் சென்றால் தேவன் செயல்படுவார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது இல்லை, தேவன் என்ன செய்ய முடியும் என்பது தான் மிக முக்கியம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் தேவனிடத்தில் போவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செல்லும்போது நமக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஐபிராத்தி நதி வெற்றுவது என்பது வெளிப்படுத்தலில் இனிமேல் நடக்கப் போகிற ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுகிறது. 6வது வதையின் சமயத்தில் 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்தி என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து, அதாவது கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஐபிராத்து நதி கரையில் தான் பாபிலோன் இருந்தது. இந்த மகா பாபிலோன் என்று வெளிப்படுத்தல் அழைக்கிற பாபிலோனுக்கு ஆதரவாக இருந்த மக்கள் கூட்டம், தண்ணீர் மக்கள் தானே, மக்கள் கூட்டம் அவர்களை விட்டு விலகிச் செல்வார்கள். செங்கடலில் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தண்ணீர் வழிவிட்டு நின்றது. அவர்கள் கானான் தேசத்திற்கு நுழைந்த போது யோர்தான் நதி வற்றி போயிற்று. இப்போ கிழக்கே இருந்த கோரேஸ் வந்தபோது ஐபிராத் நதி வற்றி போனது. இவை எல்லாமே இன்னொரு வற்றி போகுதலுக்கு முன் அடையாளமாக இருக்கின்றன. அவனுடைய வருகை இந்த 6ஆம் தூதன் வாதையை ஊற்றிய சமயத்தில் அறிவிக்கப்படுகிறது. திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் என்ற செய்தி சொல்லப்பட்டது. பாபிலோனுக்கு அழிவு எப்படி வந்தது? திருடனை போல் தான் வந்தது. அவர்கள் விழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள், விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். எதிரியுடைய படை உள்ளே நுழைந்து விட்டது. அவனுடைய வருகை அது போலத்தான் இருக்கும். ரகசியம் என்பது எப்பொழுது வரும் என்று தெரியாதது.
எப்பொழுது இந்த கோரேசுடைய படை உள்ளே நுழையும் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் பத்திரமாக இருந்து தப்பித்திருப்பார்கள். அது தெரியாது. அதுபோல் அன்றைய வருகையின் போது நாம் ஆயத்தமாக இருந்தால்தான் காப்பாற்றப்படுவோம். பாபிலோனை வீழ்த்திய கோரேஸ் யாருக்கு முன்னாடியாளமாக இருக்கிறார் தெரியுமா? கோரேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று கூறுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதற்கான எபிரேய வார்த்தை மேசியா, கிரேக்க வார்த்தை கிறிஸ்து. கோரேஸை பழைய ஏற்பாடு மேசியா என்று அழைக்கிறது, கிறிஸ்து என்று அழைக்கிறது. வரப்போகிற நிஜ கிறிஸ்துவுக்கு அவர் ஒரு முன்னடையாளமாக இருந்தார். பாபிலோன் நகரத்தை கோரேஸ் கைப்பற்றிய போது தேவ மக்களுடைய சிறையிருப்பின் ஆண்டுகள் முடிவடைந்தன. யூதர்கள் தங்கள் வாக்குத்தத்த தேசத்திற்கு திரும்பி செல்லவும் தேவாலயத்தை மீண்டும் கட்டவும் பெர்சியர்கள் அனுமதித்தார்கள். இந்த வேலையை செய்வதற்குத்தான் கோரேஸ் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ணுதல் என்பது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பிரித்தெடுத்தல் ஆகும். யூதர்கள் தங்கள் ஆட்சி உரிமையை இழந்ததிலிருந்து 70 வருட முடிவில் நிழல் மேசியா வந்தார். நிழல் மேசியா என்பது கோரேஸ். யூதர்கள் தங்கள் சுயாட்சியை திரும்ப பெற்றதிலிருந்து 70 வார வருட முடிவில் நிஜ மேசியா வந்தார். 70 வார வருடம் என்றால் ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். 70 வாரம் என்று சொல்லும்போது 490 நாட்கள். 490 வருட முடிவில் உண்மையான மேசியா வந்து சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து தம்முடைய சபையை அழைத்து செல்வதற்காக மீண்டும் வரும்போது என்ன நடக்கும் என்பதற்கு கோரேஸ் முன்னடையாளமாக இருக்கிறார். ஐபிராத் நதியின் தண்ணீர் வற்றிய பிறகு என்ன நடக்கும்? வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். கிழக்கே இருந்து ராஜாக்கள் வருவார்கள் என்று நாம் வாசித்தோம் அல்லவா? அந்த ராஜாக்கள் யார் என்பதை வெளிப்படுத்தல் 19 பார்க்கிறோம். பரலோகம் திறக்கப்பட்டது, வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேலே இயேசு கிறிஸ்து பவனி வருகிறார். அவர் நியாயந்திருக்க போகிறார். கோரேஸ் வந்தது போல இங்கே இயேசு வருகிறார். சேனை ஒன்றும் வருகிறது. அவர்கள்தான் மற்ற ராஜாக்கள். மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று வாசிக்கிறோம். மேகங்கள் சூழ இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். ஒரு உண்மையை நாம் மறந்துவிடக்கூடாது. நேபுகாத் நேச்சாரின் வீரர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தினார்கள். எருசலேமின் அலங்கத்தை இடித்தார்கள். அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். திவ்யமான பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் அழித்தார்கள். ஆனால் கோரேஸ் என்ன செய்தார்? பரலோகத்தின் தேவனாகி கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தரளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டி வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். ஒரு ஆலயத்தை அழித்தார், அடுத்த ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு சட்டம் போடுகிறார். இரண்டுமே அவசியம்தான். நேபுகாத் நேச்சர் மூலமாக யூத மக்களுக்கு தேவன் தண்டனை கொடுத்தார். கோரேசின் மூலமாக ஆதரவை கொடுக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நமக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தேவாலயத்தை நாம் அழிக்கிறோமா, கட்டுகிறோமா? ஒரு தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 13:17 வாசிக்கிறோம். அநேக சமயங்களில் சிறந்த வேத மாணாக்கர்கள் கூட இங்கே தேவனுடைய ஆலயம் என்று எதை சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இங்கே தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய சரீரம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இதற்கு முன்னராக நீங்கள் வாசித்து பார்த்தால் அது சரீரத்தை குறித்து அல்ல, சபையை குறித்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவர் தேவன் என்று சொல்லிவிட்டு சபையை பற்றி அவர் பேசிக்கொண்டே வருகிறார். தொடர்ந்து நீங்கள் அந்த ஆலயம் என்று சொல்கிறார். எனவே நீங்கள் என்பது சபையின் மக்களை சுட்டி காட்டுகிறது. அதாவது சபைதான் இந்த ஆலயம். ஒருவன் சபையை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இதற்கு இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது உன்னுடைய சரீரத்தை நீ கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார் என்று அர்த்தம் சொல்கிறார்கள். ஏற்கனவே நாம் தான் கெடுத்து விடுகிறோமே, பிறகு அவரும் ஏன் கெடுக்க வேண்டாம்? இது அந்த அர்த்தம் இல்லை. சபையை நாம் கெடுத்தால் தேவன் நம்மை அழிப்பார். கெடுத்தல் என்பது அழித்தல் என்கிற அர்த்தத்தில் வேதத்தில் வருகிறது. நாம் எப்படி இருக்கணும் என்பதை யோசித்து பாருங்கள். சபை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் போராடினார் தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். சபையை அழிப்பதற்கு நாம் பார்த்தால் தேவன் நம்மை அழிப்பார். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தின் மூலமாக தேவனுடைய திட்டம் வெளிப்பட்டது. அதே போல் இந்த நாட்களில் தேவனுடைய சபையின் மூலமாக
தேவனுடைய திட்டம் வெளிப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்தில் போய் வணங்கின எல்லோரும் நல்லவர்கள் இல்லை. தேவனுடைய சபையில் இருக்கிறவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க போவதும் இல்லை. அப்படி எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த சில உதாரணங்களை பார்க்கலாம். வேதாகம நபர்களை கூட பாருங்களேன். தவறே செய்யாத மனிதன் என்று நீங்கள் யாரை சுட்டி காட்ட முடியும்? யாரையும் நாம் சொல்ல முடியாது. யாரையாவது சொன்னோம் என்றால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு தெரியாது. வாழ்க்கை வரலாறு முழுவதும் தெரிந்ததென்றால் நம்முடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சபை நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும். போன வாரத்திலும் அவரை பற்றி ஒன்று சொன்னேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டோனாவூர் என்கிற பகுதியில் அவர் ஊழியம் செய்தார். அயர்லாந்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். 50 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். இந்த 50 ஆண்டுகளும் அவர் அயர்லாந்துக்கு போகவே இல்லை. மரிக்கும் வரை இங்கே தான் இருந்தார். தேவதாசி வாழ்க்கையிலிருந்து ஒரு பெண்ணை காப்பாற்றியதை குறித்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். அந்த ஒரு பெண் மாத்திரமல்ல, இன்னும் பல சிறுவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இதெல்லாம் அங்கே இருந்த மக்களுக்கு கோபத்தை உண்டாக்கியது. எப்படியாகிலும் இந்த அம்மாவை துரத்த வேண்டும், அவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று சாத்தானுடைய தூதர்களாகிய அந்த மக்கள் முயற்சி செய்தார்கள். உள்ளூர் அதிகாரிகள் துணையோடு கூட ஏமியை கைது செய்ய வேண்டும், சிறுவர்களை இங்கிருந்து கடத்த வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டார்கள். அந்த தகவல் ஏமிக்கு வந்தது. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் உடனே ஜெபிக்க தீர்மானித்தார்கள். அவர்களுக்கு அரசியலில் யாரும் நண்பர்கள் இல்லை. அவருக்கு ஆள்பலம் இல்லை, ஆயுதம் இல்லை. அவருக்கு இருந்ததெல்லாம் விசுவாசம் மாத்திரம்தான். ஆனால் இதுதான் பெரிய பலம் என்பதை நாம் நம்ப மறுக்கிறோம். நாம் ஏதோ சாதித்து விடுவோம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். நம்மால் முடியாது என்பதை நாம் முயற்சி செய்து தான் கற்றுக்கொள்கிறோம். அந்த முயற்சி இல்லாமலேயே அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நமக்கு எவ்வளோ சமாதானம் இருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த அம்மாவும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அந்த சிறுவர்கள் சபைதானே தேவனுடைய சரீரம், அதற்காக ஜெபித்தார்கள். வேதம் சொல்கிறது, உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காதேப்போம். நாம் அவரை நம்பினால் இந்த வார்த்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவரை நம்பாமல் நம்முடைய பலத்தை நம்பினார், நம்முடைய பணத்தை நம்பினார், நம்மோடு இருக்கிற ஆற்றலை நம்பினார், இந்த வார்த்தை நமக்கு நிறைவேறாது. ஏமி கார்மைக்கேல் தன்னிடத்தில் இந்த சிறுவர்கள் சபைக்காக தேவனை நம்பினார். அதிகாரிகளை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அதிகாரிகள் வந்தார்கள். ஆனால் உள்ளூர் அதிகாரிகள் இல்லை, மேலதிகாரிகள் வந்தார்கள். அந்த அம்மா நடத்திய அந்த டோனாவூர் இல்லத்திற்கு அவர்கள் அங்கீகாரம் கொடுப்பதற்காக வந்தார்கள். தண்டிப்பதற்கு நேவாத் நேச்சாரை பயன்படுத்தினார், விடுவிப்பதற்கு கோரேசை பயன்படுத்தினார். நமக்கு தண்டனை வேண்டுமா, விடுதலை வேண்டுமா? நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் நம்புவதற்கு வாழ்நாள் முழுவதும் எங்களை நடத்தி வருகிறீர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். சில சமயங்களிலே நாங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு மறுத்தாலும் அன்பில் உதாரியான தகப்பனை போல எங்களிடத்திலே போராடி வருகிறீர். இந்த வசனங்களை கேட்கிற நாங்கள் உம்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.